ஒரே ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், நிச்சயமா, ப்ராமிஸ். ப்ளீஸ் ரஞ்சனி, ஒரு 5 நிமிஷம் ரஞ்சனி, ப்ளீஸ். வா வா வா. வா 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 வா. என்ன கமலேஷ்? வா என் கார் கிட்ட. இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க கூட வெளியில வந்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு விடுங்க. ரஞ்சனி ரஞ்சனி, இங்க வாயேன். நான் உன்னை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போல. நிஜமா நான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போல. கார் டிக்கி மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ண. என்ன கமலேஷ்? ஐயோ ப்ளீஸ் ரஞ்சனி, எனக்கா ஒரே ஒரு கார் டிக்கி ஓபன் பண்ண. ப்ளீஸ் வாயேன், வா வா, ஓபன் வா. I love you. Platinum ring, very expensive. ஆமா, உனக்கா ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கினது. இப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? கை காட்டு, நானே உனக்கு போட்டு விடுறேன். கமலேஷ், நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? நான் தான் உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல. எதுக்கு மறுபடியும் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்ன பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா மட்டும் நான் உன்னை லவ் பண்ணிடுவேன்னு நினைச்சியா? லவ்ங்கிறது இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கட்டாயப்படுத்தி வர வைக்கிறது இல்ல. அது தானா வரணும். இப்படி எல்லாம் லவ் டார்ச்சர் பண்ற ஓ மேல கண்டிப்பா எனக்கு லவ் வராது. அப்படி லவ் பண்ணவும் மாட்டேன். ஏன் கோவப்படுற? கோவப்படாத. என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்திக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லையே. நான் உன்னை டார்ச்சர் பண்ணல, லவ் பண்றேன். ரொம்ப சின்சியரா உன்னை லவ் பண்றேன். நம்ம 2 பேருக்குமே ஏதோ போன ஜென்மத்துல ஏதோ விட்டக்குறை தொட்டக்கரை இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து கூட எனக்கு ஒரு கனவு வந்துச்சு தெரியுமா? ஒரு சாரட் வண்டியில படைகள் சூழ, நான் தான் ராஜா, நீ ராணி. எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பூக்களை நம்ம மேல தூவி அப்படியே இரு ரஞ்சனி, என்ன லவ் பண்ற மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும். கமலேஷ், நீ ஒரு தடவை இல்ல 1,00,000 தடவை கேட்டாலும் என்னோட பதில் நோ தான். இதுக்கு மேல இது சம்பந்தமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. ரஞ்சனி ரஞ்சனி ரஞ்சனி, இப்ப நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் சொல்ல வேண்டாம். நல்லா யோசி. அது என்னன்னு தெரியல, உன் மேல இருக்கிற லவ்ல தான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். அதை நீ பெருசு பண்ணாத. நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை மட்டும் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட மாட்டேன் ரஞ்சனி. எனக்கு நீ வேணும். அதுக்கான எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்.
ஹே போனை கொடு. போனை கொடுன்ற என்ன பண்ற? போனை கொடு. ஏய் இதெல்லாம் போனை யாரு? கொடு. யார் இந்த பொண்ணுங்கலாம்? எதுக்கு இந்த பொண்ணுங்க போட்டோல பாத்துட்டு இருக்கீங்க? இதுவா? அது வேற ஒண்ணும் இல்ல. நீ டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறல்ல, அதான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்க. என்ன சொல்ற? அப்படியா? இரு சும்மா தான் சொன்னேன். எதுக்கு போய் போன் போட போறியே? யார் இந்த பொண்ணுங்க? சொல்லுங்க யாரு? ரத்னா, அம்மா சீனுக்கு மறுபடியும் பொண்ணு பார்க்க சொன்னாங்க. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ ஏங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நமக்கே வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல உங்களுக்கு? இப்பதான் இந்த நிச்சயம் நின்னுச்சு, அதுக்குள்ள இப்ப உங்க தம்பிக்கு என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அது ஒரு நல்லதுக்கு தானே. நீங்க எப்பதான் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏங்க முதல்ல அவன் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். அதுக்கு இல்ல ரத்னா, அந்த ஜோஷியரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து அம்மா ஏதோ யோசனையாவே இருக்காங்க. சீக்கிரமா சீனு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் அம்மாக்கு நிம்மதியா இருக்கும்ல. அதான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிம்மதி எங்க கிடைக்கும்? அதை நிறுத்தினதே நான் தானே. என்கிட்டயே அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியா? ரத்னா, என்ன ஒன்னும் பேச மாட்டேன்ற? ஏங்க அந்த ஜோசியர் சொன்னதை நீங்களும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல ரத்னா, சீனு சரியா சாப்பிட மாட்டேன்றான், தூங்க மாட்டேன்றான், ஏதோ பறி கொடுத்த மாதிரி டல்லாவே சுத்திக்கிட்டு இருக்கான். அதான் யோசிச்சு பார்த்தேன். நானும் சீக்கிரம் பொண்ணு பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும்ல. யாரு? உங்க தம்பி டல்லா சுத்திக்கிட்டு இருக்காரு, அத நீங்க பாத்தீங்க. சும்மா எதையாவது பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, நான் பார்த்தேன். அவன் டல்லா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் மனசும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நீங்களும் உங்க அம்மாவும் வேணா நிச்சயம் நின்னதை பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டே இருங்க. ஆனா உங்க தம்பி அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்ல அவருக்கு. நேத்து கூட அவர் சட்டை முழுக்க கேக்கு கரையா இருந்துச்சு. என்ன தம்பி கேக்கு கரைன்னு நான் கேட்டேன். ஏதோ அவர் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போனேன்னு சொன்னாரு. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போயிருக்கான், அதுல தப்பு ஒன்றும் இல்லையே. ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போறது தப்பு இல்லைங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதா இத்தனை நாளா சொல்லிருக்காரா? எங்க இருந்து இப்ப திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் அவர் போனது இல்லல்ல. என்ன என் தம்பியை குற்றவாளியாக்க பாக்குறியா? ஆமா, அவன் அப்படிலாம் கிடையாது. அவன் நல்ல பையன். எங்க அம்மா கோட்டை தாண்டாத பையன் அவன். விட்டா அவன் யாரையும் லவ் பண்றான்னு சொல்லுவ போல இருக்கே. போய் வேலையை பாரு போ. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க தம்பி லவ் பண்றாரு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் தெரியும்.